ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இறால் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து நான் பெரிய இறா தான் வாங்கியிருக்கேன். இந்த இறா வந்து நம்ம எப்பவும் க்ளீன் பண்ணுற மாதிரி தலை வாலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, எல்லாருக்குமே தெரியும் இறா வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னு. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற குடல் வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னு தெரியாது. அதுதான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எல்லா இறாவும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இறாவை ஒரு இறா எடுத்து நான் உங்களுக்கு எப்படி அது வயிற்றுக்குள்ளே எப்படி குடல் இருக்கும் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நடு வயிற்றில் மேல் பகுதியில் இருக்குது, கருப்பாக மெல்லிஸாக இருக்கும். இது வந்து நம்ம இறால வந்து நம்ம போட்டு செஞ்சோன்னு சொன்னால் கவுச் அடிக்கும், நல்லா இருக்காது, ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து சின்ன இறா இருந்தால் பரவாயில்ல, இது வந்து பெரிய இறான்றதுனால கம்பல்சரி இது எடுத்துகிட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சின்ன இறால் வந்து அவ்வளோவா இருக்காது, க்ளீன் பண்ணவும் முடியாது. சின்ன இறா ஓகே, ஆனால் பெரிய இறால் வந்து நம்ம இது வந்து மீடியம் சைஸ் இறான்றதுனால கம்பல்சரி இது எடுக்கணும். இது வந்து கஷ்டமாலாம் இருக்காது, மேலேயே இருக்கும், லைட்டாக அது பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லா இறா எடுத்து வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும். இது வந்து லேசாக நம்ம கை வச்சு எடுத்தாலே அது வந்து வந்துடும், அவ்வளோதான். அதை பாருங்கள், இது மாதிரி எல்லா இறாவும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். கடையிலாம் எதுவும் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. பாருங்கள், ஈஸியாக வந்துடுச்சு. எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு சமைச்சோம்னா கவுச்சு இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லா இறாவும் நம்ம மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துடலாம், அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து 2 பட்டை போட்டுட்டு சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இலைலாம் போட தேவையில்ல, வெறும் பட்டை சோம்பு மட்டும் போட்டால் போதும். சோம்பு நல்லா பொரிஞ்சு தான் இப்போ ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக சீக்கிரமாக வதங்கினா கொஞ்சம் போல் சால்ட்டு இல்லை கல் உப்பு ஏதாச்சும் சேர்த்துங்க, உடனே நல்லா வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் வந்தால் போதும். இப்போ வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி போல் எடுத்துருக்கேன். 2 தக்காளியும் கட் பண்ணி இது வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு, இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு கூடவே தக்காளியும் போட்டு கொஞ்சம் ஒரு அரை தக்காளி அளவு நம்ம போட்டு அரைச்சி எடுத்தோம்னு சொன்னால் பேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து தொக்குக்கு வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டும் தக்காளியும் போட்டு அரைச்சி நல்லா ரொம்ப நல்லா மையாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நான் வந்து தொக்கு வைக்கிறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுங்க. மஞ்சள் வந்து நான் சேர்க்கல, நான் வந்து இறா கழுவும் போது மஞ்சள் வந்து போட்டு தான் கழுவியிருக்கேன், அதனால் வந்து நான் மஞ்சள் போடல. மஞ்சள் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ வந்து இறாவை நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் நம்ம மிளகாத்தூள்லாம் போடுறதுக்கு முன்னாடியும் கூட இறா போட்டுக்கலாம். இது போல் வதக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறா வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இறாக்கு வந்து தண்ணி ஊற்றி ரொம்ப அவிக்கணுன்றதுலாம் இல்லை, லைட்டாக நம்ம அது நல்லா வதக்குனாலே அதுலேயே தண்ணி சுரந்து வரும். பாருங்க, லைட்டாக அதுலேயே தான் ஃப்ரை பண்ணுறேன், அதுலேயே தான் வதங்குது. தண்ணி ஊற்றாமல் லைட்டாக ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து கருவேப்பிலை போட மறந்துட்டேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ வந்து லைட்டாக எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து 1 கிளாஸ் அளவு வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் தண்ணி வருது, அதனால் நம்ம 1 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி வச்சு நம்ம நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி போட்டுடலாம். தண்ணி வந்து ரொம்ப வைக்க வேண்டியது, நான் வந்து கிரேவியை செய்கிறதுனா தண்ணி ரொம்ப வைக்கல, கொஞ்சமாகவே வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அளவு தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலந்துட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், 2வது ஒரு வாட்டி திறந்து பார்த்து மறுபடியும் மூடி போட்டு வச்சுருக்கேன். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடிக்கடிக்கு திறந்து கிளறி விட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. இறா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இறால் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சாலே போதும், இறா வந்து நல்லா வெந்துடும், அவ்வளோதாங்க. இறா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொத்தமல்லி தழை போட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு
எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எறா வாங்கினா இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்குது. செஞ்சுமே செம்ம வாசனை, நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நீங்களும் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.